விருப்பம் தான். நீ யாரிட்டு வேணும் போ, நோவு கொண்டு வந்துடாது. நல்லது சொல்றேன். தக்காளி போட மாட்டோம், வளவளன்னு வப்பாளி போட மாட்டோம், கலக்காலன்னு கசாலி போட மாட்டோம். கசாலி பேசுவாடா மசாலா இந்த வாங்கி தர பலிச்சு கூட தொட்டு வேணும், தோல் வேணும், ஆளுக்கிற புண்டு வேணும், ஏத்து குத்தி வித்து தேடி வித்த தலைவர் பையனே. என்ன உனக்குள்ள ஒரு பொம்பளை கண்ணுக்கு தெரியாது, எங்க கண்ணு முன்னாடி பின்னாடி அவன் வாய பாரு. வாங்க நம்ம வாகனத்தில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெள்ளை பூண்டே, வெள்ளை பூண்டே, பழைய ஈமத்தாளிக்கு பேரிச்சு மலம், பேரிச்சு மலம். என்ன கேட்டு என்ன இரும்பு வியாபாரமா பண்ற? என்ன ஒரு பொம்பளை உனக்குள்ள கண்ணுக்கு தெரியாது, கண்ணு முன்னாடி பின்னாடி இது காலமா குடிங்க. என்ன சொல்ற? என்னடி புராணா பூந்துச்சு? அடியா அப்பா வாயாலுக்கு பேகத்தோடு எங்க ஆயாளுக்கு டீச்சர் போய் எடுத்து இங்க வச்சு போ. என்னது? அப்புறம் அவன் மட்டும் அவுத்துன போறான். அண்ணன்னா அத்தூரி வெம்பலகானே கண்ணே காத்தால வாழகினே. எதுக்கு? சாவுனுக்கு கரும்பு காட்டுக்கு. அங்கத்தான் சாவனுக்கு வாங்கலாம். ஆமா கரும்பு காட்டுதான். அடியே ஆலாமரத்து செல்லானே. பலவே நாளையில வேற மணி பாரு. நான் தான் ஆலாமரத்துக்கு நான் தான் செல்லம். நீயா? ஆமா. ஏய் நம்ம இதுக்கு போயிட்டு வந்தோம்ல முத்தைவேலி பக்கம். முத்தைவேலி போனோம்ல. ஆமா. அங்க எல்லாம் வண்டி மேல ஏறிக்கிட்டு பரிசுக்கு அடிச்சு பாத்தியா? அதே தான் அவனே தான் குரங்கு. அட குரங்கு. பெரிய குரங்கு தான். ஏரிக்கே ராஜானே. எட்டுப்பட்டி ராஜா நானே தான். ஏடா கண்ணு 4 கால் சேவன் 4.5 கால் சேவன் சொல்றல்ல, ஒன்னு கொலாம்புல தொங்கிட்டு அடிங்க. அதே தான். ஏய் யார பாத்து காதுங்கற? அப்படி சொல்ல கூடாது, நல்லா இருக்காது. இந்த பட்டிக்கே ராஜானே. இந்த பட்டிக்கே நான் தான் ராஜா. அந்த காட ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் எடுத்துக்கிட்டு நிக்கறாங்க பாரு. ஆமா. இந்த மார்கழி மாசங்கட்ட ராவுடி தாங்க முடியல. இந்த நாயிங்க அவங்களே தான். ஏய் யார நாயிங்கற? அப்படி எப்படி நான் கூப்பிடட்டும்? வேற மாதிரி கூப்பிடு. என்னன்னு சொல்லி கூப்பிடட்டும்? கொள்ளுகார எப்படி சொன்னாலும் சண்டைக்கு வர என்னன்னா கூப்பிடட்டும்? நல்ல மதிப்பா கூப்பிடு. எப்படினா? ஓ மாமான்னு கூப்பிடு. ஓ மாமா. என்ன பண்ற? பாரு எப்படி வர. இந்த மாதிரி பிள்ளைங்க மாமான்னு சொல்லிச்சுனா என் கையிலேயே காய்ச்சல்னா கூட நல்லா கந்து எடுத்து கொடுத்துருவேன். ஒரு ஆசைக்கு மாமானோட சுருள் போட்டு வர. பாத்தியா? டேய் ஏச்ச கல்பி என்ன வேணும்? எங்க எந்திரிச்சுட்டு கிளம்பிட்டு உட்காரு. ஒரு கம்பெனி சேலத்த மன போட்டு அண்ணா சம்பூதி பெருமாளே. அண்ணா ஓய் பாத்தோட நேரம் உங்களுக்கு வந்திருக்கணுமே. என்ன நோவா? நீங்க பாடையில போக மாட்டீங்களா? நான் பாடையில போறது நீ பல்ல கஞ்சிட்டு பாக்கணும். நீங்க பாட்டில விடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். பாட்டில் அதுக்கு முன்ன விட்டேன். இப்ப பெரிய பையனாய் போயிட்ட பாட்டில் விட்டால கழிச்சு விட்டுருது. ஏனா வேற மாதிரி சொல்லு. அப்படியா? ஆமா. அண்ணா ஒரு பாடல் தான் பாடுங்களே கேப்போம். ஒரு பாட்டு. ஆமாண்ணா பாடுறேன். பாடுங்க பாப்போம். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, பந்தம் யாரடா, போனால் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்களா? துமில் எனக்கு நீ எலவா உனக்கு பச்சை என்னடா பாட்டு பாடுற? இதுதான் பொதுவா பாட்டு பாடு. என்ன ஒரு பொம்பளை பார்த்து இப்படி தான் பாடுவியா? இல்ல அப்படின்னா இப்ப எவடா விட்டு பக்கத்துல வந்து படுப்பா? என்ன பாட்டா? பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, தொட்டாம்பூச்செடி நான் தொட்டாம்பூச்செடி, பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி, பக்கமா வந்த நிலை மாமா முன்னாடி, அழகே அழகே உன மனைவி அக்கவா, கணவன கையா பிடிக்கணும், சரி சரி கணத்துல உமா கொடுக்கணும், அப்புறம் தப்பு தண்டா பண்ணா இல்ல பைய கூட
கடைச்சா வாத்து ஐயோ 4 பேர் மத்தியில குங்குமப்ப நெத்தியில விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிருந்தேன். எல்லா பொம்பளைங்க நானும் பொம்பளை நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரும் எடுத்து பிடிச்ச தண்ணி வர வரைக்கும் விட மாட்டேன். என்ன பண்ணுவா? தண்ணி வர வரைக்கும் விட மாட்டேன். தண்ணி வர வரைக்கும் ஏய் என்னடா கையில பண்ற? பாயிண்ட் அடியே அந்தாண்ட போனா தான் தண்ணி வரும். அப்படியே இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு. அழகில பெருமையில சிறந்த அழகு திரு பொன்னாடு. நாட்டின் பெயர் எடுக்கணுமா? வாய் வளம் என்றால் நமக்கு சொந்தமான தாய் திரு நாடு. அப்படியா? ஆமா. அப்படியாக இருந்தாலும் நீ எதற்காக நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளனர்? இந்த முனைப்பெண் திருநாளை முன்னிட்டு விளையாட்டு நண்பர்களும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றோம். என்ன தெருக்கு அடிச்சு பாக்குற? பூச்சி. அப்படியா? ஆமா. என்ன நாடகம் வச்சிருக்காங்க? பொன் தங்க என் காதலி. அதுல நான் என்ன வேஷம், நீ என்ன வேஷம்? நீ வந்துகிறோ தங்கச்சி ரெடியா வர உங்க மாமன் நானு. ரெண்டு பேத்தி வேலை விட்டு போயலான்னு பாக்குறேன். அம்மா அப்படியா இருந்தாலும் வைத்திர நாடகம் வல்லாள கண்டன் சூரன் சம்காரம் பெரிய அடிச்சு மயான கொள்ளை. இந்த நாடகத்தில் நான் யார், எமது பேர் என்ன? யாசு புடவாயும் கட்டிட்டு இருந்துக்கிறேன். நீ யாரு சொல்லு போற? புடவாடே ஐயோ அங்கெல்லாம் கிளம்பிட்டு உள்ள பாத்ரூம் கட்டி விட்டு உள்ள போங்க. உள்ளே தண்ணிக்குது 10 ரூபா காசு தேவையில்ல. அண்ணா ஓய் என்னுடைய பேரும் அழகிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த அழகு இந்திராணி என்று தெரிவிக்கலாம். பியா ஏன்டா கிளம்பிட்ட? இங்கே உட்கார்ற பிள்ளைய பரமட்டார சொல்றேன். அம்மா அம்மா இந்த ரேடியாக நான் இருந்தாலும் நான் எப்படி தினமா அடியே தேவாதி தேவர்களும் அசுராதி அசுரர்களும் ஒன்றாக இணைந்து தேவமிருந்தம் கடைந்தனர். அந்த அமிர்தத்தின் வழியாக இந்திராணி பெண்ணாக நான் பிறந்தேன். அப்படி பிறந்திருந்தாலும் யாரையும் மலையிட்டேன். யார சொல்ல பேர் விட்டு வச்சிருமா அடியே மாலை தருவாரி
எப்பேற்பட்டவரை மலையிட்டேன் தெரியுமா? எப்பேற்பட்டவரை? அடியே 3 லோகத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய தேவேந்திர மன்னனை மலையிட்டேன். அது தேவேந்திர மன்னன். ஆமாடி. அவர்களை திருமணம் செய்து எத்தனை குழந்தை பார்க்கும் அடி ஏதா விஷயமா நீ என்னன்னு தெரியல. தேவேந்திர மன்னன் உடனடியே உங்களை கூட்டு வர சொன்னாரு. வா போலாம். அப்படியா? ஆமா வா. சுவாமி மன்னா, சுவாமி ஐயோ நானா உல்லாசநாதரே உலகாயாளோ பிராணநாதா உல்லாசநாதரே உலகாயாளோ பிராணநாதா தன்னாசை தானும் மறந்து இந்த மலரடி தாழ்வினை இந்த மலர் மங்கை போற்றினேனே. உனக்கு நான் பொண்டாட்டி அவ பொண்டாட்டியா? நீதான் மனைவி. யார் குடும்பத்துல எப்படி ஆசைவா போனார்கள்? கண்ணத்தில் என்னது மாப்பிள்ள? கண்ணத்தில் என்னடிக்காயோ அடியே
கன்னத்தில் என்னங்க காயம் இதெல்லாம் உன்னார்ந்த ஆனது இந்த திலோத்தம செய்த மாயம் ஐயோ 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 அடிக்காதே ஐயோ வள்ளி கூதி ஐயோ வள்ளி கூதி ஏண்டி 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 வேலை செய்யற பொம்பளை நீ கொடுங்க வா சாட்டையை கொடுங்க வா முன்னாடி வா அண்ணா ஓய் கோபாலி பாபா பாப்பு குஞ்சே இங்க பாரு டே கொட்டை கடிச்ச பையனா டே தூமீனுக்கு சரி சரிங்க வா கூப்பிட்டு இங்க பாரு ஏன்னா மோயா டபுள் டக்கற லேடியாளுக்கு பிறந்தவனே அந்த பிள்ளைக்கு அடி தெரியல அண்ணா என்ன பார்த்து பார்த்து அவளுக்கு அப்படியே கொச்சி இருப்பாக்குது அவ ஏன்னா அடுப்புல போய் உட்காந்துட்டாலும் வெந்து போச்சு என் மாப்பிள்ளைய அடிக்கிறான் ஒரு அடி அடினா அவள உனக்கு வச்சு அடிக்க தெரியுமா இப்படி அடிச்சா உங்க வீட்டுக்கார கூத்திய ஒன்னா வைப்பான் எல்லாம் தான் பண்ணுவான் சரி. இப்பெல்லாம் அடிக்க கூடாது எப்படி அடிக்கணும் ஐயோ வலிக்குதே ஐயோ ஐயப்பா ஐயப்பா ஆ ஆ சுவாமி சுவாமி தேவி தெரியாமல் விலை வந்து விட்டது ஏன் நீ அவங்க கூட நின்று வம்பு பட்டு இருக்கிற ஏன்னா ஒரு 250 ரூபா தரேன் என்னடா சொன்ன 250 ரூபா தர வரியா போலாம் என்ன பார்த்தா டேய் என்ன பார்த்தா ஆமா 250 ரூபாய் சொன்னியா ஆ. ஐயா மத்தாளக்காரரே ஐயா கோயிலுக்காரரே ஐயா பொட்டுக்காரரே ஐயா சாண்டராக்காரரே ஐயா தப்பலிங்கப்பா ஐயா ஊருக்காரரே ஐயா கோயில் பூஜாரி அத்தனாரி அப்பா ஐயோ ஊரு கவுண்டரே இந்த நாயத்தை கேளுங்க ஐயோ இந்திரமண்ணா இங்க வாவே நீ எப்பேற்பட்டவரு எப்பேற்பட்ட மன்னன் பேரு எரப்பட்டியில சங்கூதி தாசு இல்ல இல்ல ஏங்க இருங்க இருங்க எரப்பட்டினே வருது ஏங்க இந்த ரோகத்துக்கு நீங்க ஒரு இந்திர மண்ணு உங்க பொண்டாட்டி இந்திராணி அம்மா நான் உங்களுக்கு நாட்டியம் புரியுற திலோர்தம பெண்ணு என்ன பார்த்து எப்படிங்க என்ன பார்த்து அந்த வார்த்தை கேட்கலாம் எப்படி அந்த வார்த்தை ஏங்க என்ன பார்த்து எப்படிங்க 250 ரூபா தர வாடின்னு கூப்பிடலாம் என்ன பார்த்து பார்த்தா 250 ரூபாய்க்கு போற மாதிரி இருக்குது எப்பேற்பட்டவன் குளத்துல பிறந்தவன் என்ன பார்த்து அப்படி ஒரு கேட்டுட்டாலே ஏங்க 250 ரூபா கொடுக்குற வாடு கூப்பிடுறானே 250 ரூபாய்க்கு போறா ஒரு 300 ரூபா கொடுத்தா 300 ரூபாயா வாடி குடும்பத்துக்கு அடுக்க வந்துவேன் கோமாளி எனக்குலாம் ஆத்திரம் வந்துச்சு அடிக்கலாம் என்று அவ 250 ரூபாய்க்கு கூட்டியா நானும் தொடரத்துல போன அடிச்சுக்கலான்ட்டு அவ காட்டுறது அப்படியே நீ கூட்டி கொடுத்த கூலி நீ கரெக்டா பண்ண அவன் 300 ரூபாய்க்கு போறான்
என்ன மாப்பிள அவத்தான் காட்டுறானா உனக்கு எங்க போச்சு புத்தி பொம்பளை அப்படித்தான் இருப்பா ஆம்பளைத்தான் அடங்கி இருக்கிறோம் போதும் என்ன போதும் என்ன போதும் இந்த மன்னனுடைய பாதம் பணிந்துதான் இந்த வையகமெல்லாம் எங்கடி போற இருப்பா எங்கடி போற எங்க போற பொட்டி எடுத்துட்டு அவன் என்ன விட்டுட்டு இந்த ராணிக்கிட்டு போறான் நீ போறதா ரைட்டு அது வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ போறதும் போற உன் பொட்டி எடுத்துட்டு தானே நீ போகணும் ஏன் பொட்டி எடுத்துட்டு போனா நான் எப்ப நம்ம போய் அடிக்கடி எப்படி துணி மாத்த முடியும் அண்ணா ஒரு கோமணத்தை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு போ தாய்களை பொட்டி போச்சு ஏய் நில்றி நிறுத்தி ஓகிட்டாங்க என்னடி வேணுங்கிற பேர் என்ன சாக்கிட்டு இது யார் சாக்கிட்டு என்னது தான் ஒண்ணுக்கு தாண்டி இது என்ன சாக்கிட்டு தானே ஆமா இந்த சாக்கிட்டு உன் பெட்ரூம்ல பாத்துருப்பிய கட்டில் மேல ஆமா நேத்து கேட்டேன் வீர சுந்தர் அடியில் கிடந்திருக்குமே ஆமா வந்துச்சு எப்படி உன் பெட்ரூமுக்கு வந்துச்சு இந்த மாப்பிள்ளை பார்த்து வளர்த்தான் இல்ல கூட்டிட்டு போய் பண்ற வரைக்கும் பண்ணி போடுறது கடைசியில பொண்டாட்டி வந்தவொடனே நான் யாருன்னு கேக்குறது நான் யாருன்னு கேக்குறது நானே இலச்ச வச்சியா ஏன்னா நான் ஏய் வாங்க ஏய் என்னத்த பொருள் சுவாமி போனால் போகட்டும் சுவாமி பள்ளிங்க பிள்ளைங்க இருவாச்சு கோங்க வந்தார பாரதியாத வெட்டி வெட்டி சொல்லக்கூடிய பலஜாத மகளை படித்து வந்து எங்கள் திவ்ய பொறுப்பாளர்களுக்கு பன்னீரால் காகலம்பி பட்டடையால் துணித்து தேவியாகப்பட்ட போற வண்டி இந்திராணிக்கும் தேவ இந்திர மன்னனுக்கும் உங்கள் நாட்டிய மாதர் சரி திலோர் தம்மை பாதம் பணிந்து ஆகட்டும் தேவி ஆகட்டும் நாட்டி மாதர் அத்தோட என்ன செய்யட்டும் நாட்டி மாதர்களா சுவாமி சுவாமி இந்த மன்னனுடைய பாதம் பணிந்தால் இந்த வையகத்துல நீ எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கணும் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கணும் வாழ்ந்து இருக்கணுமா ஏமா இந்த ஊருக்கு வேற யானை காட்டுலயே பூந்து யானைங்க வந்துட்டு இருக்குது அது யானை முடிக்கிற வாத்திரம் வந்துக்கிறேன் அண்ணா அது பிடிக்கிறது வந்து மேட்டூர் அணி பிடிக்க வந்த அணியா What
அரை மணி நேரம் தேவி மாறியும் உங்களுடைய நாட்டு
1000 தாய்மார்களை விட்டு அதிவிரைவாக வரவழைத்த செய்திடம் அண்ணா. சுவாமி, இந்த தேவையோ நாட்டி மாதிரமால் இருவரும் அழைத்தது ஒரு காரணம் என்ன? ரம்பை ஊர்வச ரதி ரதிதவத்தியோத்தம் என்று சொல்ற 7 நாட்டி மதங்கள் என் தேவியால் இந்த நாடி இவங்களை அழைத்தது ஒரு காரணம் என்ன? என்ன காரணம்? தேவி நம்ம அரண்மனையில இருப்பதுக்காக சரி